ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வந்த காமராசர் விழா நடக்கும் பள்ளிக்கு செல்லாமல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜீவானந்தம் தங்கியிருந்த குடிசை வீட்டிற்கு சென்றார். இன்னும் நீங்க புறப்படலையா? சீக்கிரம் கிளம்புங்க என்றார் காமராசர். எங்கே போகணும் என்று கேட்டார் ஜீவானந்தம். என்னையா இது, ஓன் தொகுதியில் நடக்கும் பள்ளி ஆண்டு விழா அழைப்பிதழ் உனக்கில்லையா என்று கேட்டார் காமராசர். இல்லை, விழா நடப்பது தனக்கு தெரியாது என்பதை கனிவோடு கூறினார். உடன் வந்த அரசு அதிகாரிகளை முதல்வர் சற்று கோபத்துடன் பார்த்தார். சரி, சீக்கிரம் புறப்படு என்றார் காமராசர். நிமிடத்தில் குளித்துவிட்டு வருகிறேன் என்றார். உள்ள என்னையா பண்ற, இன்னுமா குளிக்கிற என்று வீட்டு தோட்ட பகுதிக்கு சென்று எட்டி பார்த்தார் முதல்வர். அங்கே அவர் கண்ட காட்சி அவர் நெஞ்சை நெகிழ வைத்தது. இடுப்பில் ஒரு சிறு துண்டை கட்டிக்கொண்டு தன்னுடைய வேட்டியை துவைத்து ஒரு நுனியை கம்பத்தில் கட்டி ஈரம் காய வேட்டியை வேகமாக அசைத்து கொண்டிருந்தார். கண் கலங்கிய காமராசர், ஏயா 4 வேட்டி வாங்கி உடனே அனுப்பட்டுமா என்று கனிவோடு கேட்டார். வேணாங்க, இது கிழிஞ்சு போச்சுன்னா அப்புறமா நான் கேட்கிறேன்